சென்னையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலேயே குறைவான வாக்குப்பதிவு சென்னையில் 3 தொகுதிகளில் பதிவாகி இருக்கிறது. மயிலாப்பூர், ராயபுரம் மற்றும் திருவிக நகர் ஆகிய 3 தொகுதிகளில் 31% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 40% வாக்குப்பதிவு நெருங்கியுள்ள சூழ்நிலையில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் மிகவும் குறைந்தபட்சமாக திருவிக நகரில் 31.37% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. மயிலாப்பூர் தொகுதியில் 31.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ராயபுரம் தொகுதியிலும் 31.71% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. திருவிக நகர், மயிலாப்பூர், ராயபுரம் ஆகிய 3 தொகுதிகளிலும் மிக குறைவாக 31% வாக்குகளே பதிவாகி உள்ளன. சைதாப்பேட்டை தொகுதியில் 34.38%, துறைமுகத்தில் 34.39% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. எழும்பூரில் 34.40%, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 34.44% வாக்குகளுமே பதிவாகி உள்ளன. 1000 விளக்கு தொகுதியில் 35.69%, ஆர்கே நகர் தொகுதியில் 35.71% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 36.26% வாக்குகளே பதிவாகி உள்ளன. அண்ணா நகர் தொகுதியில் 36.70% வாக்குகளும், வில்லிவாக்கம் தொகுதியில் 36.92%, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் 37.06%, வேளச்சேரியில் 37.18% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. தியாகராய நகரில் 39.08%, விருகம்பாக்கம் தொகுதியில் 39.39% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. தியாகராய நகர் மற்றும் விருகம்பாக்கம் ஆகிய 2 தொகுதிகளில் மட்டுமே சென்னையில் அதிகபட்சமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவிக நகர், மயிலாப்பூர், ராயபுரத்தில் மிக குறைவான வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. குறைவான சதவீதம், அதாவது தமிழகத்திலேயே குறைவான வாக்கு சதவீதம் பதிவாகி உள்ள மாவட்டமாக சென்னை மாவட்டத்தில் உள்ள திருவிக நகர் தொகுதி மற்றும் மயிலாப்பூர் தொகுதி, ராயபுரம் தொகுதி ஆகிய தொகுதிகளில் 31% வாக்குகளே இங்கு பதிவாகி உள்ளன. அதிகபட்சமாக தியாகராய நகர் மற்றும் விருகம்பாக்கம் தொகுதிகளில் 40% நெருங்கி 39.08%, விருகம்பாக்கத்தில் 39.39% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஸ்டார் வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு வழக்கம் போலவே மந்தமாக இருக்கிறது. எஸ்ஐஆருக்கு பின் மற்றும் விஜய் போட்டியிடுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களால் சென்னையில் வாக்குப்பதிவு இந்த முறை கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் வாக்குப்பதிவு ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒப்பிடும்போது சென்னையில் மிக குறைவான வாக்குகளே 16 தொகுதிகளிலும் பதிவாகி இருக்கின்றன. மற்ற மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் 40% தாண்டி அங்கு உள்ள முக்கியமான மாவட்டங்கள் அனைத்திலுமே சேலம், திருப்பூர், கோவை, கரூர் ஆகிய மாவட்டங்களில் 40% தாண்டி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென்மண்டலம் மற்றும் மத்திய மண்டலங்களில் ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, வட மாவட்டங்களில் மிக விறுவிறுப்பான வாக்குப்பதிவு இருந்த போதிலும் சென்னையில் வழக்கம் போல இந்த முறை குறைவான வாக்குப்பதிவே 11 மணி நிலவரப்படி இருக்கிறது. இதன் பின்னர் மேலும் வெயில் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் வாக்குப்பதிவு மேலும் குறையுமா அல்லது மாலையில் அதிகரிக்குமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். ஷர்மிளா.